ஹை வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சொரக்காவும் சோயா பீன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. மற்ற ஸ்பைசஸ்லாம் வந்து வேண்டாம், இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் மற்ற ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குது, அது ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து தனியாக 2ஆக கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே லைட்டாக கீறி அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 3லேருந்து 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் புளிப்பு, மற்ற எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி சேர்த்தோன்னே வந்து சுரக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சுரக்காய் வந்து தோல் சீவாமல் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து தோல் சீவிட்டு சேர்ப்பாங்க. உங்களுக்கு சுரக்காய் முத்துற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா தோல் சீவிடுங்க, இல்லைன்னா தோல் சீவாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எப்படியும் விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போது வந்து தட்டைப்பயிறு வேக வச்சது, இல்லை சோயா பீன்ஸு, இல்லை அந்த ராஜ்மா, இல்லைன்னா குட்டியாக ஒரு சோயா பீன்ஸ் இருக்குல்ல, அது என் பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. நீங்கள் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ராஜ்மா வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன், சின்ன ஸ்பூனில். மல்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. புதினா, கொத்தமல்லி இது 2ம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியிலே பறிச்சது. நம்ம வீட்டில் வந்து குட்டியாக ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன், அதில் பறிச்சது. இப்போ வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நேரம் வந்து வேகணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆனால் ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வந்து இது வந்து நார்மல் வீட்டில் இருக்க ரைஸ்லேயே வந்து பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் அப்படி பண்ணணும், வீட்டில் இருக்க ரைஸ் தான் சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் ராஜ்மாவோ இல்லை வந்து தட்டைப்பயிரோ வேக வச்சுருப்பீங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ அரிசி இது பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தண்ணி அளந்து ஊற்றுவீங்களே, அப்போ அந்த தண்ணியை அளந்து ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி கழுவி வச்சுருப்பீங்களா அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு 2 விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து குக்கர் ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து அத்தை கொஞ்சம் நேரம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும், அப்புறம் வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக விட்டுருக்காங்க. நீங்கள் எப்பவும் போல் வந்து ரைஸ் போட்டோன்னே அப்படியே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் என்ன ப்ளஸ்னால் கொஞ்சம் நேரம் வேக விட்டு குக்கர் மூடி போட்டோம்னா காய் மேலே வந்து இருக்காது, எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டுறோம் அப்படின்னா அப்படியே திரும்பி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட தேவையில்லை, அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ரைஸ் போட்டோன்னே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சுரக்காய் எல்லாமே வந்து மேலே இருக்கும். நம்ம மறுபடியும் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஏன்னா ரொம்ப மைல்டான டேஸ்ட் இருக்கும், இஞ்சி பூண்டு டேஸ்ட்டும் இருக்கும். ஒரு மாதிரி தேங்காய் எண்ணெயில் சோம்பு போட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அத்தை தான் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.